இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புது தவா வந்துருச்சு. அந்த தவாவை நான் ரிட்டன் போட்டதுக்கு காரணம், வீடியோவில் பெருசாக இருந்ததுன்னு என் பொண்ணு சொன்னால், நேரில் பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்தது. 2 இன்ச்சு தான் தவா. அதுலேயும் கார்னரில் கொஞ்சம் அந்த இது கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பீடம் மாதிரி. அதனால் நம்ம கரண்டி வச்சு தேய்க்கலாம், வாட்டப்படாது. அதனால் நான் நேரில் பார்த்ததும் ரிட்டன் கொடுத்துட்டேன். எனக்கு எப்பயுமே நான்ஸ்டிக்லேயும் சரி எல்லாத்துலேயும் ரவுண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸ்கொயர் ஷேப்பில் யூஸ் பண்ணலான்றதுனாலையும், ரெண்டாவது இது ஒரு 2 இன்ச்சு பெருசு, இது 12 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் கூட கரண்டி தராங்க. இது 1600 ரூபான்னு சொல்லிட்டு இதை தான் நாங்கள் வாங்கினோம். நான் ஆர்டர் போட்ட தவா நல்லா இருக்கா, என் பொண்ணு ஆர்டர் போட்ட தவா நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என் பொண்ணு அவள் ப்ரைஸ் வாங்கின காசுக்கு தான் இந்த தவா வாங்கி கொடுத்தான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவள் இந்த தவாவை மாற்ற மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாள். அதனால தான் நான் டைட்டில் கூட அந்த மாதிரி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பொருள் ஆர்டர் போட்டு அது பிடிக்காத பொருளாக வந்தால் கூட ரிட்டர்ன் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு லைனில் போவாங்க. நான் எப்படின்னா, எனக்கு பிடித்த பொருளாக இருக்கணும், அது யூஸ் ஆகிற பொருளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் ஆர்டர் போட்டு அதை வச்சுப்பேன். இல்லைனா ரிட்டன் அனுப்பிச்சிட்டு எனக்கு பிடித்த பொருளாக வாங்கிப்பேன். இதை நான் ரிட்டன் அனுப்பிச்சதுனால வீட்டில் 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடித்த தவாவாக நான் வாங்கிட்டேன். ஏன்னா கிச்சனில் அதிகமாக தோசை சுட போகிறது நான் தான்.